வணக்கம். செந்திடம் வலையொலி சார்பாக உங்களை வரவேற்கிறேன். சமீப காலமாக தனித்து நிற்கும் தன்மையை, அதாவது நாம் தமிழர்களுடைய தனித்து நிற்கும் தன்மையை கிண்டலிப்பதை நாம் காணுகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு ஒருபோதும் அவர்கள் தனித்தின்றது கிடையாது. திராவிட முன்னேற்றத்தினுடைய வரலாறு அப்படி என்றால் அதிமுக அப்படித்தான். ஏனென்றால் அவர் இருவரும் ஒன்றுதானே. விசிகா எடுத்தாலும் சரி, பாமக, தேமுதிக, இங்கு இருக்கிற அனைத்து கட்சிகளும் கூட்டணியோடு தான் களம் காணுகின்றன. ஆனால் முதல் முறையாக நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தனித்து நின்று களம் கண்டு தொடர்ந்து மக்களுடைய ஆதரவை பெற்று வந்து கொண்டிருக்கிறது. உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் களம் கண்டது சுதந்திரா கட்சி என்ற ராஜாஜினுடைய தலைமை வகித்த ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துதான் அண்ணாதுரை தன்னுடைய வளர்ச்சி பாதையை எட்டினார். திமுக கழகம் ஆரம்பத்தில் எதை சொல்லி பிரிவினையை கொண்டு மக்களை சந்திச்சாங்களோ அதே ஆரிய கொள்கையோட, ஆரியத்தோட துணை கொண்டு தான் மக்களை சந்திச்சாங்க. சுதந்திரா கட்சி ராஜாஜினுடைய தலைமையில் இருந்த கட்சி கூட கூட்டணி வச்சு மக்களை ஏமாத்தினா சொல்லணும். அதே மாதிரி இப்போ அண்ணன் மதிமுகவுடைய தலைவர் வை. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அப்படி தான். யாரை எழுத்த ஒரு போட்டி வென்று வெளியே வரணும்னு நினச்சாரோ அவங்க கூட கூட்டணி வச்சார். எல்லாருமே அப்படி தான். கூட்டணி 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 தாண்டி மக்களை இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் ஒரு அரசு அதிகாரத்துக்காக மக்களை பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய சுய லாபத்துக்காக மக்களை பயன்படுத்துவாங்க. ஆனால் அப்படி மக்களை பயன்படுத்தாமல் மக்களுக்கான ஒரு ஜனநாயக சக்தியாக உருவாகிறதுக்கு ஒரே கட்சி தான் இன்றைக்கி இருக்குது. அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அதன் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சி நிற்கிறதுனால தான் தொடர்ந்து மக்கள் நம்புகிறாங்க. நம்பி தான் இத்தனையான 7% வரைக்கும் வாங்கியிருக்கிறோம். இப்போ வரப்போகிற பாராளுமன்றத்தினுடைய வாக்கு எண்ணிக்கையினுடைய இது தெரியும் போது கண்டிப்பாக 12க்கு மேலே வாங்கிடுவோம். இப்போது எல்லாரும் நினைக்கிறாங்க விஜய் கூட அண்ணன் கூட்டணி வைக்கிற மாதிரி போகிற மாதிரி ஒரு தன்மை தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதை மக்களுடைய மனநிலை இன்னைக்கு இப்படி இருக்குது. அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமா, இல்லை உண்மையிலேயே அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு வருங்காலம் நம்ம பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்காது. வரும்போது அதை பார்க்கலாம். 3 வாரங்களுக்கு முன்னாடி வாராகின் ஒருத்தர் ஒரு இது மாதிரி யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் பேட்டில் என்ன சொல்கிறாரு, 117 இடம் தாவேக்காவுக்கும் நாம் தமிழ்ச்சிக்கும் பங்கீடுலாம் வந்துடுது, ரகசிய ஒப்பந்தம் ஆகிப்போச்சு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் சாத்தியம்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு கால் அப்படி வறுமையானால் அது நம்ம ஏற்றுக்கணும். அதாவது அண்ணன் செந்தமிழ் சீமான் தலைமையில் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். இல்லை யாரோட கூட்டணி இல்லைன்னு எப்போவுமே சொன்னது இல்லையே. எப்போவுமே அண்ணன் அந்த மாதிரி சொன்னதில்லை. அதாவது திராவிட கட்சிகளோட, மத்திய ஆளுங்களுடைய பாஜக, காங்கிரஸ் கூட, அது திமுக, திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை. தமிழ் தேசிய இது இப்போ கூட நம்ம கூட்டணியில் இருக்காங்க. தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் கூட்டணியில் இருக்குது. அவங்க கூட கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதனால் கூட்டணி இல்லாமலாம் இல்லை. நாம் தமிழ் கட்சி கூட்டணியில் இருக்குதான். இப்போ தமிழர் நல பேரக்கம், நம்ம அண்ணன் வேனரசோட கட்சி கூடலாம் நம்ம கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற அந்த கொள்கையை பின்பற்றி வர அனைவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது, அவர் கட்சியை தேமுதிகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு ஆரம்பித்தார். ஆனால் பின்னாடி என்னுடைய தலைமையேற்று வரவங்க கூட கூட்டணி வைக்கிறேன்னு வந்தார். அதன் அடிப்படையில் அது தொடர்ந்து அவரால் அதை செயல்படுத்த முடியாமல் அதிமுகவோட கூட்டணி வச்சார். இன்றைக்கி அந்த கட்சியினுடைய நிலை உங்களுக்கு தெரியும். டெல்லி முதல்வராக இருக்கிற கெஜ்ரிவால் அவர்கள் எல்லா விடயங்களையும் மக்களிடம் கவனத்தை செல்ல வச்சு அவங்களுடைய ஆதரவு பெற்ற பிறகு தான் ஒரு அரசியல் முடிவில் எடுப்பார். அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம், இந்த விஷயத்தில் மக்களாகி உங்களுடைய கருத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த செந்திடம் வலையொலிக்கு ஆதரவு தரங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.